அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். உங்களுக்கு ஒரு தாய் இருப்பாங்க, அந்த தாயோட வலிக்கும். அக்கா தங்கச்சி இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு உங்க மத பிறந்த போது மக மதமுக வர போறாங்க. இதெல்லாம் நீங்க ஹீல் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா ஹீல் பண்ணலாம். அந்த கூப்பிட்ட பிறகு அந்த உடனே அனுப்புறேன் அந்த டேப். அதனால நாங்கள் இருந்தேன், உடனே கூப்பிட்டு நான் எங்கேயோ இருந்தேன், போனை வச்சு சார் ஹீல் பண்ண பிறகு சார் 15 நிமிஷத்துல 0 பெயின். 15 நிமிஷம் அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்துருக்கேன். ரொம்ப சிம்பிள். இந்த கோட் தேவைப்படுது. இந்த கோட் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வலிக்காது, பக்கத்துக்கு வலிக்கும். உங்க ஃபேமிலிக்கு தேவை வலிக்கலாம். ஸ்கூல் போறீங்க, ஸ்கூல் போறீங்க வலிக்கும். ஸ்கூல் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. ரொம்ப சிம்பிள். 2 minutes வான வச்சு செய்யுங்க. யார் மாத்த முடியும்? இப்போ வலிக்க மேடம், இப்போ வலிக்கணும். இப்போ யாருக்கு வலிக்குதா மேடம்? இப்போ வலிக்கா உங்களுக்கு? மாத வலி மெனோபாஸ் வலி எங்க மேடம் இருக்கு உங்களுக்கு? இல்ல மெனோபாஸ் வலி எப்போ இருக்குங்க? 3 வருஷமா வலிக்க உங்களுக்கு? சரி என்ன மேடம் உங்களுக்கு கோவிதா? வெரி குட் மேடம். இப்ப மாதம் வலிக்குது. எத்தனை நாள் மேடம்? எத்தனை நாள்? ஃபர்ஸ்ட் செகண்ட் டே? ஃபர்ஸ்ட் டே. யாருக்கு வந்தீங்க? வேற யாரும் வந்தா? அம்மா வாங்க சொல்லுங்க மேடம். மேடம் அங்கே நில்லுங்க. வான் பிடிக்க முடியுமா? பேச போறேன். பிடிங்களா? பிடிங்க. எங்கிட்ட இருக்கு? வேணும் வான பிடிங்க. யாருக்கு? வான இப்படி பிடிங்க மேடம். இப்படி வான இப்படி பிடிங்க மேடம். சரி நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. இப்படி பிடிங்க வான. ரைட். சக்தி கோலே, சக்தி கோலே, சக்தி கோலே. நான் சொன்னது மாதிரி செய்யுங்க மேடம். இப்படி பிடிங்க. இப்படி பிடிக்கூடாது, இப்படி இல்லை, இப்படி பிடிக்கணும். சக்தி கோலே. எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவங்கள சக்தி கொடுத்து என் மகளோட மாத வலிய குணப்படுத்துங்க. கொடுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 கொடுத்துங்க. வலி 10 மேடம் வரும்போது எவ்வளவு வலி வரும் மேடம்? டோட்டல் let it do it. 5 வாட் சுத்து மேடம். 5 வாட் சுத்து நிப்பாட்டும். 5 வாட்டி 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படி பண்ணி பாப்போம். 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 மேடம் 5 வருஷம் மேடம். சின்ன பொண்ணு கத்துறேன் அது. இப்படி தேங்க. 1 2 3 தேங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 இப்படி பண்ணி அவ்வளவுதான் சேவ் பண்ணுறேன். இது கூட முடியாது. ஸ்கூல் போக மாட்டேன். எல்கேஜி அங்கேயாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி சுத்து போயிட்டா மேடம் சுத்தங்க மேடம். ஏன் அங்கெல்லாம் பாக்குறீங்க? நீ சுத்துற அவ்வளவு கஷ்டமா மேடம்? நான் சொன்ன மாதிரி கேள்வி. அந்த மானுக்கு என்ன செய்யணும்? அந்த மானுக்கு தெரியும். நீங்க திங்க் பண்ணாதீங்க, அதுக்கு தெரியும். மானுக்கு தெரிஞ்சா பண்ண. ஆனா அந்த மானுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். என்ன சொல்லுங்க அதான் தெரியாது. இப்ப அந்த மானு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த மான் வேணும். மேடம் வலி இருக்கு மேடம், அவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் பாட்டு செய்யணும். மேடம் வலி பண்ணுங்க. 8 நிக்குது, அதாவது 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. 2 பாயிண்ட் மேடம். ரைட் செய்யுங்க நல்லா. 1
பாட்டுங்க மேடம் வாயில கவுண்ட் பண்ணுறீங்களா மேடம் சொல்லுங்க 1 2 சொல்லுங்க மேடம் சொல்லுங்க 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 சொல்லுங்க மேடம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி இந்த மாதிரி அம்மா எப்படி பாருங்க பாருங்க நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைங்க நீங்க செய்றீங்க மேடம் பேர பிள்ளைங்க பவர் பேங்க் கொடுத்தாருங்க அந்த காலத்துல சார் இப்போ பிள்ளைங்க வந்து அழுகுங்க பிள்ளைங்க அந்த பாட்டி வந்து மேடம் உப்பம் பழம் சுத்துவாங்க உண்மையில மேடம் சுத்துவாங்க இப்போ இந்த பாட்டிலாம் போய் அந்த மாதிரி பாட்டை போயிடுறாங்க அந்த மாதிரி பாட்டி கேட்கல கஷ்டமா போச்சுங்க சுத்தி சுத்தி பண்ணி 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 கொண்டு போய் ட்ரிப்ல போடலாம் உண்மையில மேடம் அந்த பாட்டில் எங்க பண்ணாங்க எல்லாம் போயிட்டாங்க அந்த மாதிரி பாட்டி கொண்டு வர போகலாம் அப்போதான் அந்த ஹீலிங் சரியா வரும் நாங்களாம் என்ன பண்ணி ஏடில தேங்க மாட்டாங்க 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 திருப்பி சொல்லுங்க மேடம் சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து எத்தனை பொம்பளை கொடுத்துருக்கீங்க ரெண்டு பேர் கூடாது பேர் என்ன மேடம் சுஜிதா சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்னோட பொம்பளை பிள்ளை சுஜித்ராவோட மாத வலிய குணப்படுத்துங்க இப்ப நீங்க ரெண்டு பொம்பளை அங்க போயிட்டு சரிங்க 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 5 இப்படி பண்ணுங்க 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 சரிங்க அதில் பார்த்தீங்கன்னா லைட் இருந்துச்சு மேடம் எங்க இருந்தா ஏய் தண்ணி குடி நோ குடி மேடம் ஜூஸ் இருக்கா ஜூஸ் இருக்கா குடி ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் குடி மேடம் தண்ணி குடிங்க சாப்பிட முடியாது ஒன்று சத்தலாமா இருக்கு இல்லைன்னா சாப்பிட்டா மேடம் வெளியே இருக்கு 5 நிக்குது மேடம் செய்யணும் 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 கரெக்டா செய்யறாங்க இந்த போட போய் பைட்டா வெரி குட் மேடம் ஸ்டாப் 1 2 3 4 சொல்லுங்க அப்படியே சரியா செஞ்சங்க 2 நிமிஷத்துல பாருங்க பேர் பண்ண பாருங்க போயிடும் பேர் பண்ணி எஸ் மேடம் அதெல்லாம் வேற மேடம் அது உள்ளுக்கு ப்ளாக்கேஜ் தான் அது ப்ளாக்கேஜ் ஹீல் பண்ணோம் ஒரு கார்ட்ஸ் வர மேடம் அந்த கார்ட் கணக்கு யாரும் போட அதோட அப்படி நீ செக் பண்ணி பார்க்கலாம் கேஸ் ட்ரபிள் என்ன செக் பண்ணி பார்க்கலாம் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும் டக்குனு வந்துடுது சாப்பிட வரல வலி எப்படி உங்களுக்கு 4 குறையுது அவங்க ஃபேஸே குறையுது இது ஒரு எப்போ மேடம் வரும் உங்களுக்கு மாசம் வரும் உங்களுக்கு மாதிரி எவ்வளோ நாள் வந்துட்டு 4-5 days இந்த மாதிரி நீங்க செய்யுங்க மேடம் சொந்தமாக கூட செய்யலாம் நீங்க செஞ்ச பிறகு மேடம் ஒரு 3 செய்யுங்க 4வது அப்படியே கிளீனா வந்துடும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலி 3-4 வருஷமா இந்த பெயின் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 months கூட இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே எனக்கு நிறைய வலி குறைஞ்சிருக்கு அது வரைக்கும் டேப்லெட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அது பெயின் வந்துச்சுனாவே நான் டெய்லி டேப்லெட் போட்டாகணும் எல்லாருக்கும் வந்து 4-5 days இருக்கும் நான் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் 3 weeks பெயின் இருக்கும் 1 week மட்டும்தான் மாசத்துல ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் ஒருத்தங்க நல்லா இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க சரி இந்த பெயின் மட்டும் இல்லை இதோட கண்டினியூஸாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த பெயின் மட்டும் இல்லை பட் ஆனால் இப்போ நிறையாவே குறைஞ்சிருக்கு நம்ம இங்கிலீஷ் மெடிசன் செய்யறதே பெயின் கம்மி பண்ணுறதுக்காக மட்டும்தான் பட் அந்த பெயினையே இது ரொம்ப கம்மி பண்ணுது உண்மையிலும் 3-2 அந்த மாதிரி வந்து 3-2 செய்யுங்க மேடம் எனக்கு எந்த பெயின் வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வேண்டு தான் செய்யுங்க ரொம்ப ஈஸி சார் ரொம்ப சிம்பிள் ஒன்னே இல்லை பிடிக்க போறீங்க சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட மாத வலி என்னோட பல்லு வலி என்னோட நோஸ் அதாவது சைனஸ்னா நோஸ் ஆஸ்மானா நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி பண்ண வேண்டாம் அப்படி புரியலன்னா இன்னைக்கு கிளாஸ் புரியலன்னா நீங்கள் யூடியூப் போகும் அவ்வளோ வீடியோஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ பார்த்து சொல்லி வேண்டாம் இன்னும் தான் போடுவோம் ஓகே சைனஸ் என்ன பண்ணோம் மூட்டு வலிக்கு என்ன பண்ணோம் கை வலிக்கு என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் முக்கியமாக போயிட்டு சாப்பாடை மாற்றுங்க நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் இன்னைக்கு
மேடம் வழி விடுங்க. வழி விடுங்க. நீங்க டென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நான் லஞ்சுக்கு போனேன் சார். பிரேக்ஃபாஸ்ட் போனேன். பிரேக்ஃபாஸ்ட் போனேன். நீங்க என்ன கடை பேர் போனேன்? என்ன கடை போனேன்? கௌரி சங்கரா. கௌரி கிருஷ்ணா. கௌரி கிருஷ்ணா. ஓகே. உப்புமா சம்பா உப்புமா வந்துச்சு. தேவை அங்க ஒண்ணுமே இல்லை சார். மாவு ஒன்றிதான். கொஞ்சம் வெங்காயம் போட்டு எண்ணெய் போட்டு உப்பு போட்டு போயிட்டு நான் சொன்னேன் நான் இது சாப்பிட முடியாது. ஆனா மேடம் அந்த உப்புமாவில் வந்து கீழே வந்து இலை இருந்துச்சு. வாழையை அந்த வாழையை சாப்பிட்டேன். கடைக்காரன் நேரம் வந்துட போகிறாங்க. கடைக்காரன் நேரம் வந்து அந்த வழி சாப்பிட்டு அதுதான் சத்து இருக்கிற வாழை சத்து இருக்கிற அந்த சும்மா அந்த சம்பா உப்புமா சாப்பிட்றேன். ஒன்று வரும்போதுல என் சுகர் ஏற போகுது. வேற ஒன்றும் இல்லை மேடம். ஓகே சார் சாப்பிட்றேன். சட்னி சூப்பராக இருந்துச்சு. ஏன் சீக்கிரம் முன்னாடி உட்காந்து தெரியாது சேர் ஓகே ஆ சேர் ஒரு சேர் கேப் ரெக்கார்ட் ஆகிட்டு கேப் அப்புறம் சாம்பார் சட்னி ஐம் ஃபைன். பத்திர மேடம் அந்த குளோரோஃபில் சாப்பிட்டு சார் வெள்ளக்காரன் ஜூஸ் பண்ணி விற்பான். குளோரோஃபில் ஜூஸ் இன்னொருத்த வந்து பவுடர் பண்ணி மருந்து சாப்பிடும். அந்த குளோரோஃபில் இல்லை சார் பச்சையம் இந்த பச்சை தன்மை எல்லா இலைகளும் வாழை இலையிலிருந்து எல்லாம் மாங்காய் வந்து எல்லாம் பச்சை தன்மை. இந்த பச்சை தன்மை தான் அந்த செடிக்கு சத்து கொடுக்குது சார். அதனால நம்ம சாப்பிடும்போது நம்ம பச்சையா சாப்பிட்டா நல்லா வரும். நம்ம இந்தியன்ல அது இருக்கு. எது மேடம் பச்சை சாப்பிட்றீங்க சொல்லு பார்க்கலாம். இவன் ஏன் கீழே அவன் பச்சை தட்டுறான். ஏன் நீ செடியா பச்சை தட்டுறீங்க? துவையல் அறுக்கிறீங்க அது பச்சை. ஆனா அந்த கருப்பொலையை மறுக்கப்படாது. அந்த கருப்பொலையை மறுக்கப்படாது. பேசி பச்சையா சாப்பிடும்போது இந்த பச்சை தன்மை போகும். அந்த குளோரோஃபில் போகும். அந்த குளோரோஃபில் தான் அப்பேற்பட்ட செடிக்கு வந்து பவர் கொடுக்கும். இந்த மாங்காய் காய் பப்பாளி பழம் எல்லாமே அந்த பச்சை தன்மையை மாற்றி வந்து அந்த சத்து. அதனால இலை சாப்பிடுறாங்க. மேடம் பழைய இருக்கு. ஆமா ஆமா ஜீரோ மேடம் பாருங்க ஈஸி தானே மேடம். இது பண்ண மேடம் உங்களுக்கு பண்ணாதீங்க, முத்தவங்களுக்கு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்காங்க ஃபேமஸ் நேபர்ஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ணாங்க. அவ்வளோ பேர் அந்த பிள்ளை பார்த்து எப்படி அழுதுட்டு நம்ம அம்மா அம்மா அழுது சார். யாரால முடியும்? அம்மால இருந்து பண்ண முடியும் மேடம். கொடுப்பாங்க ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ண போறான்? பெயின் கில்லர் கொடுக்க போறான். சில பேர் மேடம் பெயின் கில்லர் கூட தாங்காது மேடம். கான்ஸ்டன்ட் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா போடணும். ஒரு லேடி வந்தாங்க மேடம் 17 வருஷமா தலைவலி 8 மாத்திரை போட்டா ஒன்னும் வேலை செய்யல. ஒரு மாசம் போட்டா அடுத்த மாசம் 2 தான் போட சொல்லு. கம்மி பண்ணாத. அப்படிங்களா? நம்ம பழி பண்ண உங்களுக்கு கரெக்ட். Thank you very much. இந்த மாதிரி இல்ல மாதிரி தான் கொடுங்க. I want white down. Okay, next. சரி உங்களுக்கு வலிக்குதா மேடம்? எங்க வலிக்குது? எங்க வலிக்குதா மேடம்? எங்க காமிங்களா எங்க வலிக்குது? மேடம் மேடம் போஸ்ட் இதெல்லாம் கிடைக்காது. கவலை கிடைக்காது. எல்லாம் மாதிரி கிடைக்கூடாது. மேடம் போஸ்ட் வலிக்காது. என்ன மேடம் கிடைக்காது உங்களுக்கு? மேடம் போஸ்ட் எங்க பிடிக்கிறாங்க கீழே அங்க என்ன மேடம் பாருங்க இருக்கு கருக்கப்பை மேடம் கருக்கப்பை வலிக்குது. எவ்வளோ பணம் வலிக்குது?
3 வருஷம் அண்ணாட வலிக்குமா அது வந்துட்டு போகும். வலிக்குது நமக்கு சக்தி போலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து ஆண்டி தனலட்சுமியோட கர்ப்பப்பை குணப்படுத்திங்க. நல்லா தூரம் 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 5 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 4 5 நீங்க இப்ப என்னன்னா இவங்க வந்து மாதவல்ல சொல்லலாம். ஆனா இவங்க வந்து வேற என்னது மெனோபாஸ் அது பேர் என்ன? கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பை ஹீல் பண்ணும். அவ்வளவுதான். இவங்க வந்து மாதவல் இது வந்து வேற வழி. இது வந்து மெனோபாஸ் வந்ததுல அங்க வழி. நாங்க என்ன பண்றோம்? அந்த யூட்ரஸை ஹீல் பண்ணோம். யூட்ரஸ்னா அந்த கர்ப்பப்பையை ஹீல் பண்ணோம். இல்ல பண்ணுங்க 1 2 3 4 5 பண்ணுங்க. மேடம் வலி குறைக்குன்னு சொல்லுங்க. 10ல வலி இருந்துச்சு. இல்லையா? 8 3 வருஷம் வலிக்குது. இது போயிட்டே இருக்கும். ஆர்டிஸ்ட்ல போய் டாக்டர் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவாங்க? Take it out. Finish. That's problem. I have no problem. நமக்கு கர்ப்ப வேணும் தானே மேடம்? வேணும். அதனால நீங்க அன்னாட விஷயம் நம்ம கர்ப்ப ஹீல் பண்ணுவாங்க. நீங்க தான் போயிட்டு மேடம் ஒரு நாலு மணி செய்யணும். வலிக்குதோ இல்லையோ அந்த வானை பிடிச்சி சக்தி போல எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அப்ப சக்தி பிடிச்சி என்னோட கர்ப்பப்பைய குணப்படுத்துங்கன்னு நீங்க பண்ண வேண்டும். வலி இருக்க மாட்டேங்குது. வலி பண்ணீங்கன்னா வலி வரவே வராது. வலி ஈஸி மேடம், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓகே மேடம், சரிங்க. ஓகே வலியோட பாருங்க. 5 அடிக்குது. உண்மை மேடம், போய் பேசக்கூடாது. 3 வருஷம் வலி போய் போச்சு. எவ்வளவு டாக்டர் பார்த்துக்கிட்டு டாக்டர் பார்த்து ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. எப்போ இருக்குன்னு சொன்னாங்களா? எப்போ இருக்குன்னு சொன்னாங்களா மேடம்? அதாவது சம்டைம்ஸ் அந்த வலி பார்க்க முடியாது. இது வந்து அந்த யாருக்கு இப்போ அவங்க தான் வலி தெரியும். சார் மருந்து கொடுத்தாங்களா? வலி வந்து போனாங்களா? முடிச்சேன். ஒண்ணு கேட்க சொன்னா கேட்குமா? பார்க்க வரல அது மருந்து கேட்க பேசு குணமாக சொல்லுங்க. அப்போ குணமாக கேட்காது. எங்க கேட்க வெள்ளக்கார மருந்து தமிழ் மருந்து. தமிழ் மருந்து என்ன மேடம்? தமிழ் மருந்து என்ன? ஆயுர்வேடா, அந்த சித்தரு, அதான் தமிழ் மருந்து மேடம். இந்த டாக்டர்லாம் வெள்ளக்கார மருந்து. இந்த பாராசெட்டமால், இந்த போஸ்டன் அதெல்லாம் வந்து வெள்ளக்கார மருந்து. அந்த டாக்டர் பார்த்தீங்களா? ஓ அந்த வழி அந்த கேட்கல. சரி வழி இருக்கு மேம். 4 வந்துச்சு. சரி இதான் மெனப்போஸ்னா ஒரு காலகட்டம் வந்துட்டு அந்த லேடிக்கு வந்து ஹோமோன்ஸ் வர முடியாம எக்ஸ் வர நிப்பட் அந்த டைம்ல வந்து பல மாதிரி பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து ஹோமோன் இம்பேலன்ஸ். அதாவது யார் யாருக்கு உங்களுக்கு வருதோ நீங்க என்ன ஹீல் பண்ண போறீங்களோ உங்களுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் ஹீல் பண்ணு. ஆத்ம சக்ரா அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் ஹைபோதாலமஸ். அப்புறம் யூட்ரஸ் ஹீல் பண்ணும். புரியுதுனா? பாது இந்த வலி அந்த வலி வருது. இந்த வலி வருது. இப்ப இந்த வலி போனோம்னா அந்த வலி வந்து ஆரம்பிச்சு இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 குரு உட்கார்ந்து மேடம் 11 குரு உட்காருங்க. எல்லாமே ஆம்பளை குரு. ஆம்பளை குரு யாருமே இல்லை மேடம். படிங்க இந்த வழி எவ்வளவு குறைஞ்சிருக்கு?
3 அடிக்குது. பாப்போம். நல்லா செய்யுங்க. எல்லாம் போயிட்டாங்க. இது வெளியே போடு. 6% பார்த்துட்டு பாப்போம். எல்லாம் ஒன்றா போயிட்டாங்க. வேற எங்க மாதிரி சொல்லுது? என்ன காய் இது? எரிச்ச காயா? வாங்க நில்லுங்க. நில்லுங்க. ஏடி உங்களுக்கு இருக்குதா? எல்லாம் ஃபுல்லாக ஒரு மணிக்கல புழுகுது. அவங்களா மாட்டாங்க எரிச்ச காய். சிக்கிட்டாங்க மேடம் இந்த வரையும் படிப்பேன். 2%. நீ என்ன பண்ணு? சக்தி போல எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ சக்தி கொடுத்து ஆன்டி பெற்றேன். இதெல்லாம் ஆன்டியோட யூட்ரஸ் சக்கராவை செரிக்கல படுத்துங்க. சுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5. அதே மாதிரி 2 more times. 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5. செய்யுங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4. மேடம் வெளியே எடுத்துப்பேன். 1%. நல்லா முடிச்சிருங்க. முடிச்சுடுங்க. மேடம் இதான் உங்களுக்கு மேடம் நீங்கள் ஏதோ காற்றுல முடிந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. காற்றுல முடிஞ்சு போச்சு அந்த நாட்டில். கொஞ்சமா அழகா எடுங்க மேடம். மூச்சு வந்து உயிர் மேடம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா எடுத்துருங்க. குடிங்க குடிங்க. வாயோட மூக்கில் விடணும். வாயில் விட்டுங்க. மூக்கில் எடுத்து மூக்கில் விடணும். படிச்சு மேடம் பாருங்க. குடிங்க. எவ்வளோ மூச்சு தெரியாத ஆளுங்க இருக்கலாம். பார்த்து தெரியும். அதுலேயே தெரிஞ்சு போட்டாங்க. மூச்சுன்னா அழகா மூச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நீங்க கத்துக்கணும். பிகாஸ் உங்க லாஸ் ஃபுல்லாக காம்பனேட் மாட்டிருக்கோம். இதெல்லாம் விளையாட்டுமா நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விடணும். உங்க பேர் இதெல்லாம் பண்றது இல்லை மேடம். நல்லா மூச்சு எடுங்க. குடிங்க. நல்லா எடுங்க. வெரி குட். குடிங்க. வாலி எப்படி மேடம் இருக்கு? குறைஞ்சிருக்கா? நம்பர் கொடுங்க மேடம். 1%. 0.5 இல்லையா? மேலே மேலே பிள்ளைங்க 0%. நல்லா மூச்சுருங்க. பார்ப்போம். சரி நீ என்ன பண்ணி கொடுங்க. படிங்க மேம். சொல்லு. சக்தி கொலை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து மேடம் எல்லாத்தோட வயிற்றை ஃபீல் பண்ணுங்க. சில நேரத்தில் வயிறு ரொம்ப பிடிச்ச வயசு கூட இந்த மாதிரி நடக்கும். பிடிச்ச வயிறு ஏன் தெரியுமா மேடம்? காலையில் தோசை போட்டுருப்பீங்க. புளிச்சு தான் தருப்பீங்க. நேரத்தில் கொஞ்சம் மீன் கறி போட்டுருப்பீங்க. புளி என்னாச்சு போட்டுருப்பீங்க. இந்த மாலை வரும்போது வயிறு ரொம்ப ஆசிடமாக சில தோசை ரொம்ப பிடிக்கும். சில கடைக்கு நைட்டில் பிடிக்கும். இன்னும் கூட பிடிக்கும் அந்த தோசை. அதனால தான் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. புளி சாப்பிட்டீங்க வயிறு ஐஸ்கிரீம் போட்டு இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது சார். புளி தொட்டாமல் சாப்பிட முடியாது. தயிர் சாப்பிட்டாக்கா இன்னைக்கு நைட்டுக்கு காலையில் சாப்பிடும். மத்திய சாப்பிட்டா பிடிச்சி போயிடும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கறி சாப்பிடும். ஒவ்வொரு கறிக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப பிடிச்சி போயிடும். ஓகே மேடம். இப்படி வயிற்றுக்கு மேம் இப்போ பரவாயில்லையா? சரி நல்லா இருக்கு. நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணோம் உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. இது வந்து ஃப்ரீயாக இருக்குது. காசு கார்டு. இது ஒரு 5000 rupees. ₹5000 மேடம். புரியுமா? கோல் கொடுத்து கோலாம் போட்டிருக்கீங்க. எவ்வளோ வாங்க மேடம்? கோல் எவ்வளோ பயப்படா கல்ல டைமண்ட் பார்த்தீங்களா? இது ஒன்றும் கொஞ்சம் டைமண்ட் பண்ணுங்க. உங்கள் உடல்னால 1000 டைமண்ட் போட்டுருக்காங்க சார். மேடம் 5000 மேடம். சார் டிஸ்கவுண்ட் 4000. டிஸ்கவுண்ட் 3000. ஆமான வயல வரல பார்த்தீங்களா? ஆமான வயல வரல பார்த்தீங்களா? மேடம் கீழே மேடம் 5000. ஓகே. அப்புறம் போட்டு நம்ம தலைவலிக்கு. ஓகே. தேங்க்யூ வெரி மச். சார் எனக்கு என்ன ஜாமான் இருக்கு? எங்கே இருந்துச்சுக்கா? எடுங்க. ஏன் மேடம் நினைச்சுக்கா? நீங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு? வீட்டில் இருந்து என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போனாங்க. எதுக்கு வந்தீங்க? மாதிரி 2 மாசமாவே ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல.
காப்பாற்றுமா எலுமிச்சை காப்பாற்றுமா மேடம்? இது அவ்வளோ ஆசிட் மேடம், அவ்வளோ ஆசிட். மனிதன் கூட சாப்பிட்டாரு, குருவி கூட சாப்பிட்டாரு, ஆடு மாடு கூட சாப்பிட்டாரு. உண்மையிலே மேடம் எப்படி காப்பாற்றுவாங்க? உங்களுக்கு இருக்குது மேடம் 1 2 3 4 5 6 7 8 ஆத்மா போகுது. 8 ஆத்மா போனால் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆத்மா போகுது, ஒரு 8 ஆத்மா போனால் தான் சரி. அதான் ஒன்றும் இல்லை, உங்களை ஆர்டி படிக்க அண்ணே அண்ணே வாங்க வாங்க அண்ணே. போன வேற பண்ணி அண்ணா வேற அண்ணா நல்லா ஸ்லோகம் அண்ணே, நல்லா ஸ்லோகம் இருக்காரு, நல்லா கும்பிடு இருக்கா. கை முடிங்க வைங்க, கை வளர்த்துக்குங்க. என்ன பண்ண போறேன், நான் தள்ள போறேன். நீங்க வந்து நல்லா ஸ்டாப் நல்லா வளர்த்து, நான் நல்லா ஹார்ட் பண்றேன். இல்லையா இல்லையா புரியுங்க சார்? இல்லையா? வெரி குட் சார், நல்லா சொல்றேன். எரிச்ச படம் வைக்க போறேன். சரியா சார்? நல்லா குடிச்சுப்பாங்க. இல்லையா சார்? இல்லையா சார்? இல்லையா? சத்தெல்லாம் போச்சு சார், பேலன்ஸ் இல்லை, உங்க சத்தெல்லாம் போயிருச்சு. நல்லா படிச்சு சார். என்ன மேடம், என்ன பண்ண போய் தெரிஞ்சுட்டா? சரி, நான் ஒரு நாம அப்புறம் மறந்துட்டு போட்டேன். சார் பிடிங்க சார், நல்லா பிடிங்க சார், நல்லா பிடிங்க. இல்லையா சார்? இல்லையா இல்லையா? குட். ரெண்டும் பிடிங்க சார், ரெண்டும் பிடிங்க பிடிங்க. நல்லா பிடிங்க சார், நல்லா பிடிங்க, நல்லா பிடிங்க. முடியல சார், இது மட்டும் பிடிங்க. குட். பாருங்க சார், என்ன கம்மியாக போகும். இதை வச்சு அங்கே கூட்டுறேன் மேடம். இதெல்லாம் மேடம் சொல்லி 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 எதுவுமே தின்னாது. ஆடை தின்னாது, மாடை தின்னது, அணில் தின்னது, ஒன்றுமே கீழே விழுந்து கிடக்கும். யாரும் அவரை ஆசிட் ஒன்றும் இல்லை. 1 2 3 4 5 6 7 8 ஆத்மா எல்லாமே போகலாம். எல்லாமே கோயிலுக்கு வருது. அது போனதான் நீங்களும் கோயில் போகக்கூடாது. உடல் ஆள் முடியல, மற்ற கண்ணும் கொஞ்சம் வந்து ஏற்றணும். கடைசி வரைக்கும் இருக்கணும். அதெல்லாம் விளையாட்டு.